அனைவருக்கும் வணக்கம். ஜப்பானியர்கள் பொதுவாவே ஒழுக்கம், நேரம் தவறாமை மாதிரியான பல நல்ல பழக்கங்களுக்கு சொந்தக்காரங்க. அவங்களோட வாழ்வியலிருந்து ஒரு 8 முக்கியமான நல்ல பழக்கங்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலியமா பார்க்க போறோம். இதுல முதலாவது வர்றது இக்கிகாய். இக்கிகாய்ன்றது வாழ்வியலோட நோக்கம் அப்படின்றது அர்த்தம். அதாவது நம்ம எதுக்காக வாழுறோம் அப்படின்ற அந்த பர்ப்பஸை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல ஒரு 4 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம அந்த வாழ்வியல் நோக்கத்தை தெரிஞ்சுக்க முடியும். 1, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? அதே மாதிரி உங்களால் நல்லா பண்ணக்கூடிய விஷயம், உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டு 2வது பாயிண்ட். 3வது, அந்த டேலண்ட் மூலயமா இந்த சொசைட்டிக்கு, அதாவது இந்த உலகத்துக்கு என்ன செய்யக்கூடியது அப்படின்றது. 4வது, அது செய்கிறது, அந்த சொசைட்டிக்கு செய்கிறது மூலயமா அதில் வருமானம் ஈட்டுறது. இப்போ இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். நான் பேசுறது, நிறைய பேர்கிட்ட பேசுறது, புதிய மனிதர்கள்கிட்ட பழகுறது எனக்கு பிடிக்கும். பாயிண்ட் நம்பர் 1. இதனால அந்த ஒரு சேல்ஸ் ஃபீல்டு நான் தேர்ந்தெடுத்தேன். நிறைய பேர்கள் கூட, நிறைய கஸ்டமர்கள் கூட பழக முடியும். பாயிண்ட் நம்பர் 2 ஆச்சா. அதே மாதிரி இது மூலயமா இந்த உலகத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் என்னோட இந்த பேசுகிற டேலண்ட்டை என்னோட கஸ்டமர்ஸ்ட்டை நான் பண்ணுறது மூலயமா எனக்கு ஒரு ப்ராடக்ட்டு சேல் ஆகுது. அந்த சேல் ஆகும்போது அது மூலயமா எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். இப்படி பண்ணுறது மூலயமா உங்களோட லைஃப் பிடிக்காத ஒன்று, இப்போ நிறைய பேர் பிடிக்காம வேலை பார்ப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு என்ன தெரியும், நமக்கு பிடிச்சது எதுவோ அது மூலியமாகவே அதை ஒரு ஜாபாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த நோக்கம். இதில் 2வது வர்றது கைசன். அதாவது கைசன்றது எந்த ஒரு பழக்கத்தையும் சின்ன சின்ன பகுதிகளாக மாற்றுறது. அதாவது தொடக்கம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலயமா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்றதுக்காக கைசன். எதையுமே நம்ம எடுத்த உடனே ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணும்போது ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம அந்த பழக்கத்துலேருந்து எக்ஸாஸ்ட் ஆகி வெளியே போயிடுவோன்றது பொதுவாகவே. இப்போது உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஜிம்முக்கு போகிற, எடுத்த ஒரு 4 நாள் ஹெவி வெயிட் எடுப்போம், டப்புன்னு அடிப்போம். ஒரு வாரத்தில் அந்த பழக்கம் கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக சின்ன சின்ன பழக்கமாக ஸ்டார்ட் பண்ணணும். சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து அதை தொடங்குறது மூலயமா அந்த பழக்கத்தில் தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றம். கைசன்றதோட கிளியர் அர்த்தமே தொடர்ச்சியான சிறிய முன்னேற்றத்தை தான் கைசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஒரு சின்ன பகுதியாக, எடுத்த உடனே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால எடுத்த உடனே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் ஆகாமல் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரித்து பண்ணுங்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, காலையில் எந்திக்கிற பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. எடுத்த உடனேயே இப்போ நீங்கள் 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்க, எடுத்த உடனே 5 மணிக்கு எந்திக்க ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த 7 மணி 6:30 மாற்றணும், இல்லை 6:15 மாற்றணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் பழக்கிறது மூலயமா அந்த பழக்கத்துக்கு நீங்கள் அடாப்ட் ஆவீங்க. இதே நான் சொன்ன மாதிரி எடுத்த உடனே 5 மணிக்கு நீங்கள் இதாகும்போது ஒரு நாள் எந்திப்பீங்க, 2வது நாள் எந்திப்பீங்க, 3வது நாள் அந்த பழக்கம் உங்களுக்கு பிரேக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது அது உங்களுக்கு பழக்கமாக கன்வெர்ட் ஆகும். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிற பழக்கம் ஷோஷின்றது பிகினர் மைண்ட் செட். எதையுமே ஒரு துவக்க நிலையிலிருந்து தொடங்குறது. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஆகாமல் எதையும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில், அதுவும் பிகினர் மைண்ட் செட்டில் மெயினாக இருக்கணும். இப்போ உங்கள் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படணும்னா நான் சொல்கிற தொடக்க நிலையில் இருந்தால் தான் நீங்கள் அதை லேர்ன் பண்ணுவீங்க. எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு மைண்ட் செட்டில் போகும்போது நம்ம எதையுமே லேர்ன் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் லிசன் பண்ணுவோமே தவிர நம்ம மனசுக்குள்ளே அந்த விஷயங்கள் சேராது. ஸோ நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பிகினர் மைண்ட் செட்லேயே ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகணும். இந்த பழக்கத்தின் மூலயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரியுமா? மெயினானது ஆர்வம். எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பணிவு. நான் எவ்வளோதான் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு தெரியாதுன்றப்போ நம்ம ஒரு பணிவு மெயினாக வரும். அதுக்கப்புறம் திறந்த மனம். எதையுமே தெரிஞ்சுக்க போகிறோன்ற ஒரு மனசு தான் அந்த திறந்த மனம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் அதில் எக்ஸ்பர்ட் அப்படின்றது இல்லாமல் நான் இன்றைக்கி புதுசாக கற்றுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஓப்பன் மைண்டடாக இருப்பீங்க. இல்லை இன்னொன்று என்னென்னா, கேள்வி கேட்குற பழக்கம் உருவாகும். கேள்வி கேட்குற பழக்கத்து மூலமா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை நீங்கள் அந்த எக்ஸ்பர்ட்டை கேட்டு நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் தொடர் முன்னேற்றம் தான். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பிகினர் லெவலில் அப்ரோச் பண்ணும்போது அடுத்தடுத்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்சர்வ் ஆகிட்டே இருப்பீங்க. அதில் நீங்கள் மாஸ்டரி, அதுக்கப்புறம் அதில் பெரிய பெரிய விஷயங்கள் கற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதாவது தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்றப்போ உங்களுக்கு கண்டினியூஸ் க்ரோத் இருக்கும். அடுத்த பழக்கம் ஹரஹச்சிபூன்னு சொல்லிட்டு. ஹரஹச்சிபூன்னா ஜப்பானில் இருக்கிற ஒக்கினவா அப்படின்ற ஒரு தீவோட மக்களோட பழக்கம். இது ஒரு ஆரோக்கியம் சம்மந்தமான ஒரு பழக்கம். அதாவது உணவு பழக்கம் தான். எந்த ஒரு எப்போவும் நீங்கள் சாப்பிட்றப்போ ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. அதாவது 80% தான் உங்கள் வயிறோட பசிக்கு நீங்கள் 80% தான் சாப்பிடணும்.
அப்படி நீங்க சாப்பிடும்போது, உங்களுக்கு வந்து சோர்வுன்ற ஒரு விஷயம் வராது. உங்களுக்கே தெரியும். நம்ம நல்லா சாப்பிடுறப்போ, நமக்கு மதிய சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோன்னா, ஒரு மீட்டிங்கில உட்கார முடியாது. நெறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். அப்படியே உறங்கி வழிவும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து நெறைய ஃபுட் சாப்பிடும்போது, நம்மளோட வயிறு வந்து அந்த உணவ செரிமானம் பண்றதுக்கு கஷ்டப்படும். அதனால நமக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் உருவாகும். அதனால தான் வந்து நமக்கு அந்த சோர்வு வர்றது. இதே 80% வந்து நீங்க ஃபுட்டு சாப்பிடுறபோது, உங்களோட மைண்டு ஆக்டிவா இருக்கும். அதாவது பசிக்கு மட்டும் தான் சாப்பிடுறோமே தவிர, வயிறு முட்ட சாப்பிடாம, பசிக்கு மட்டும் சாப்பிடுறப்போ, உடம்போட ஒரு ஆக்டிவ் லெவலும் வந்து நல்லாருக்கும். அதன் மூலியமா நீங்க நெறைய விஷயங்கள அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன மாரி நல்லா சாப்பிட்டுட்டு உறங்குறதுக்கு பதிலா, அந்த நேரத்தில நம்ம ஆக்டிவா வொர்க் பண்ணுவோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஷின்ரின் யோக். ஷின்ரின் யோகுன்றது இப்ப இருக்கிற இயந்திரத்தனமான ஒரு லைஃப்ல ஒரு 1/2 மணி நேரம் அதுக்காக செலவிடணும். இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்ட் ரிலாக்சேஷன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இது ஹெல்ப் பண்ணும். மெயினா பண்ண வேண்டியது என்னன்னா, பார்க்கு இந்த மாரி போ தேவையில்ல. ஒரு அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுல நீங்க நம்ம இருக்கிற மொபைல் இதெல்லாம் சைலன்ட்ல போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அந்த இடத்துல ஸ்லோவா வாக்கிங், ஜாக்கிங்லாம் தேவை கிடையாது. ஸ்லோவா அந்த இயற்கைய ரசிச்ச மாதிரி போகணும். அங்க அந்த காக்கா, குருவிகள் இதோட சத்தத்த அனுபவிச்சுட்டு, ஒரு 1/4 மணி நேரமோ, 20 நிமிஷமோ எல்லாத்தையும் மறந்து, அந்த ஒரு பிரசன்ஸ நீங்க அனுபவிக்கிறது மூலியமா, எவ்ரி டே இந்த மாதிரி நீங்க பண்றது மூலியமா, உங்களோட அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். உங்கள நீங்க ஃபீல் பண்ணலாம். உங்கள நீங்க அனு உங்கள நீங்க உணர்றதுக்கான ஒரு டைம். எவ்வளோ ஓடுன்னு அந்த என்டையர் டே ஓடுவீங்க. அந்த ஒரு 20 மினிட்ஸோ, 30 மினிட்ஸோ இப்படி நீங்க பண்றது மூலியமா, ஒரு ஒரு என்ன சொல்றது? நமக்கு சிஸ்டத்த ரீஸ்டார்ட் பண்ண மாதிரியும், மொபைல ரீபூட் ஆன மாரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு குடுக்கும். இது எவ்ரிடே பேசிஸ்ல பண்ணும்போது, நீங்க எவ்வளோ பெரிய பிரஷரான ஒரு லைஃப் உங்களுக்கு இருந்தாலும், இந்த இது பண்ணும்போது ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். வாபி சாபின்றது வந்து ஒரு ஜென் மனநிலை கொண்ட ஒரு பழக்கம். துறவிகளோட ஒரு பழக்கம். எதையுமே அதோட அழகு மட்டும் தான் பார்க்கணும். ஒரு குறை, நரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இந்த பொருள் அழகா இருக்கு, இந்த பொருள் அழகா இல்ல. அப்படி இல்லாம எந்த ஒரு பொருளையும் அழகா பார்க்கறதுக்கான ஒரு மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும். குறைகள குறைகள்ன்ற ஒரு விஷயத்தையே நீங்க பேசவே கூடாது. நிறை மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியணும். நிறைய மட்டும் தான் பேசணும். இந்த கண்ணோட்டத்தோட நம்ம இருக்கிற பட்சத்துல அந்த உங்க லைஃப் டோட்டலாவே சேஞ்ச் ஆகும். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாவும் இருக்கும். நெகட்டிவ்ன்றது உங்க லைஃப்ல இல்லாம ஆக்குறதுக்கான ஒரு மனநிலை தான் இந்த பாபி சாபி. இந்த மனநிலையோட வாழ்க்கைய அணுகும்போது, அந்த வாழ்க்கையில எவ்வளோ குறை நிறை இருந்தாலும், நிறைகள் மட்டும் தான் அந்த கண்ணுக்கு தெரியும். அந்த வாழ்க்கையும் அழகா இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கன் பாரோ. கன் பாரோன்றது வந்து விடாமுயற்சி. ஒரு விஷயத்த நீங்க தொடங்கிட்டீங்கன்னா, அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அத வந்து அதோட எல்லைக்கு நீங்க போயே தீரணுன்ற ஒரு முடிவு உங்களுக்குள்ள இருக்கணும். எதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது கஷ்டமா இருக்குன்னு விடுற மாதிரியான எந்த ஹேபிட்டும் பண்ணக்கூடாது. அது எவ்வளோ முடியுதோ அது அவ்வளோ தூரம் கொண்டு போணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கும்போது ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருக்காரு. நீங்க வந்து ஒரு விஷயத்த கிவ் அப் பண்ண போறீங்கன்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்துட்டீங்கன்னா, இம்மீடியட்டா அத ஆரம்பிக்கிற சிச்சுவேஷன் அந்த ஒரு பழக்கத்த ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி அந்த டைம்ல நீங்க எதுக்காக ஆரம்பிச்சீங்கன்றத யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்கும்போது இந்த விடுற மனநிலையிலிருந்து நீங்க வெளிய வருவீங்கன்னு கமெண்ட் போட்டிருந்தாரு. உண்மையிலேயே நல்லா இருந்தது. கண்டிப்பா அதான். நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அத ஒரு லெவல்ல அத குளோஸ் பண்ற ஸ்டேஜ்க்கு வரும்போது, நீங்க அப்படியே பின்னாடி பார்க்கணும். நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம்? என்ன நோக்கத்துக்காக ஸ்டார்ட் பண்ணோம்? அப்படி இருக்கும்போது, அந்த கஷ்டத்த ஃபேஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக தான் நீங்க யோசிக்கணுமே தவிர, அத கிவ் அப் பண்ணக்கூடாது. எல்லா முயற்சிக்கும் பலன்கள் உண்டு. அத நம்ம உடனடியா எதிர்பார்க்கிறது நம்ம மிகப்பெரிய தப்பு. அதனால தான் அந்த எதிர்பார்ப்புன்ற ஒரு விஷயத்த ஓரமா வச்சுட்டு, முயற்சிய மட்டுமே போடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் அதுக்கான ரிசல்ட் 100% கிடைக்கும். இந்த முயற்சிகளுக்கும், பலனுக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் குடுக்குறேன். இப்போ ஒரு போட்டு அ ஒரு ஒரு சைட்ல இருட்டுக்குள்ள நிக்குது. அதுலருந்து ஒரு கயிறு மட்டும் நம்ம இதில இருக்கு. சரிங்களா? இங்கேருந்து பார்த்தா அந்த போட் தெரியாது. கயிறு மட்டும் தான் கொஞ்சம் ஒரு 10 டூ ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல இந்த கயிறு மட்டும் தான் தெரியுது. இத இழுக்கும்போது அந்த போட் வருன்றது. நீங்க இந்த முயற்சி பண்றீங்க. நீங்க பண்ணும்போது அந்த போட் மூவ் ஆயி வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க பண்ண அந்த போட்டு கண்டிப்பா உங்கள வந்து சேரும். கொஞ்ச நேரம் இழுத்துட்டு நம்ம அத விட்டுட்டு அது எவ்வளோ தூரத்தில இருக்குன்னு தெரியாது. அதனால தான் சொல்றேன். அது எப்போ வரும்ன்றது உனக்கு முக்கியம் இல்ல. இந்த முயற்சி தான் நமக்கு முக்கியம். இத பண்ணும்போது அந்த போட் வரும். இது மூலியமா நம்ம
அந்த இடத்துக்கு அடையவும் முடியும். ஸோ சிம்பிள், சில்லியா கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோதான். சரிங்களா? அடுத்ததா லாஸ்ட்டா இருக்கிறது கமன். கமன்ற ஒரு பழக்கம் என்னன்னா, நீங்க விடாமுயற்சிய நான் எப்படி சொன்னேனோ, அந்த விடாமுயற்சி அடுத்ததா இருக்கிறது. அதுல நீங்க பிளானே பண்ணிக்கணும். நான் ஒரு முயற்சி பண்றேன்னா, அதுல எனக்கு தடைகள் வரும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்கணும். எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கிற பட்சத்துல, அந்த தடைகள நீங்க தாண்டி போய்க்கிட்டே இருப்போம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம், எனக்கு இது நடக்க போதுன்னு தெரிஞ்சு நீங்க அத எதிர்பார்த்து இருக்கும்போது, அந்த சிச்சுவேஷன் வந்தா நீங்க ஈஸியா ஃபேஸ் பண்ணிருவீங்க. அது உங்களுக்கே தெரியும். அது என்னதான் இருந்தாலும் சரி, அத இம்மீடியட்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஆனா அதே எதிர்பார்க்காம எதிர்பார்க்காம இருக்கும்போது, அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும். ஹோப் இந்த இந்த ஜப்பானியர்களோட இந்த 8 முக்கியமான பழக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம, இத உங்க லைஃப்ல எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ, அத செஞ்சு உங்களோட லைஃப ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.